இப்போது ஆகஸ்ட் 9 நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்தகன் படம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மியூசிக்கல், அ மர்டர் மிஸ்ட்ரி, அ த்ரில்லர், அது மாதிரி இட்ஸ் அ ஃபியூஷன் கலந்த மாதிரி ஒரு நல்ல படமாக வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல சப்ஜெக்ட், வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே. என் கூட சேர்ந்து ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருக்காங்க. கார்த்திக் சார், சிம்ரன், பிரியா, சமுத்திரகனி சார், யோகி பாபு, ஊர்வசி மேடம், கேஎஸ் ரவிக்குமார் சார், அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். வனிதா விஜயகுமார், பூவையார், மோகன் வைத்தியா, ஒரு கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் இதில் இருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்க உடனே எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் என் மேலேயும் அப்பா மேலேயும் இருந்த மரியாதையில் உடனே ஓகே சொல்லி இமிடியேட் எல்லோரும் வந்து தி பிகம் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆர்டிஸ்ட் இந்த பக்கம் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது அதே மாதிரி இந்த சைடில் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து சம் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன் இந்த படத்தில் இருக்காங்க. கேமராமேன் ரவி யாதவ் சார், இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஏஸ்ட் சினிமோட்டோ ஃபோட்டோகிராஃபர்ஸ். அண்ட் அவர் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக விஷுவலாக ஸ்டன்னிங்காக எடுத்திருக்காரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம். ஏன்னா படம் ஒரு தடவை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு ஒரு படம் வந்து தரம் வந்து ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த விஷுவல்ஸ் அண்ட் ஹி ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஸோ தேங்க்யூ ரவி சார். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பட்டுகொடை சார், அவருடைய டைலாக்ஸ், அப்புறம் எடிட்டர் சதீஷ் சூர்யா, மியூசிக் சந்தோஷ் நாராயணன், ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். ஸோ இந்த பெரிய க்ரூவே இருக்காங்க இந்த படத்தில். தே டன் ஃபேபுலஸ் ஜாப் அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு தெம். அண்ட் வி ஆர் ஆல் எக்ஸைட்டட் தட் இப்போ அந்த பியானஸ் ஆகஸ்ட் 9 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மியூசிக்கல், ஒரு பிளைண்ட் பியானிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த கதை என்னோடய தோற்றம். அண்ட் ஒரு மியூசிக்கல் படம் இது. பட் மியூசிக்கலாக இருந்தாலும் அகெயின் இட் ஹேஸ் அ மர்டர் மிஸ்ட்ரி எலிமெண்ட் அண்ட் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்க்ரீன் பிளே பேஸ்ட் மூவி, அ ஸ்மார்ட் ஸ்க்ரீன் பிளே. ஆமாம், காரணம் வந்து இப்போ நாங்கள் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண சொன்னோன்னே இல்லை நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை பார்த்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சார் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு நிறைய தியேட்டர்ஸில் வந்து ஆடியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஆசையும் படம் அழகாக வந்து ஆடியன்ஸ் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆகஸ்ட் 9 வரும். சார் கேட்கல சார். இப்போ லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டில் இப்போது நம்ம பிரிக்க முடியாது சார். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு படமும் அதில் இருக்கிற ஸ்டார் காஸ்ட்டும் அந்த டெக்னீஷியன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ சில பேர் வந்து இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம், சில பேர் இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம். அந்த பட்ஜெட் டிபெண்ட்ஸ் ஆன் யாரெல்லாம் அந்த படத்தில் இருக்காங்களோ. படம் பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருந்தால் எந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகும். அவர் இப்போது நான் இப்போ எல்லாரை பற்றி பேசினேன். முக்கியமாக இந்த படத்தோட கேப்டன், த டைரக்டர் மிஸ்டர் தியாகராஜ் சார் பற்றி சொல்லி தான் ஆகணும். எப்போ இஸ் அ ஃபேபுலஸ் டைரக்டர், ஆர்டிஸ்ட், ஏற்கனவே ஒரு நடிகர் அவர். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து எப்படி ஒர்க் வாங்கணும், ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அங்கே லொக்கேஷன் போனது என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்ப்பார், நான் ஆர்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ணுவார். எல்லாரையும் வந்து ரொம்ப அன்போடு ட்ரீட் பண்ணுவார். அண்ட் அவர் சொல்லும் போதே புரியும், ஓகே என்ன ஹவு டு எமோட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூட வந்து இத்தனை படம் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் இன் தட். சார் அது இட்ஸ் அ ரீமேட் மூவி, இட்ஸ் நாட் அ ரீமேக், இட்ஸ் ரீமேட். டோட்டலாக வந்து இட்ஸ் அ ரீமேட். ஏன் ரீமேட்னு சொல்கிறேன்னா, தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அது வந்து காரணம் அந்த டைரக்டரும் அவர் எடுத்த விதம் தான். அண்ட் ஆடியன்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஒரு வேற ஒரு மொழி அப்படின்னு இருக்காது. இட்ஸ் 110% தமிழ் படம், ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாமே தெரியும் எதுக்கு இப்போ எந்த படம் எப்போ வரணும், எப்படி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸில் தான் இப்போ நாங்கள் வந்து படத்தை வந்து ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போது வரைக்கும் 400 தியேட்டர் கிடச்சிருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகும் இன்னும். ஸோ வி லுக்கிங் அட் அ வெரி வைட் ரிலீஸ். ப்ரொமோஷன் ரிலேட்டடான ஒரு ஈவென்ட் தப்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, ஹெல்மெட் போடுங்க. இப்போது நான் வந்து கடந்த ஒரு வருஷமாக தமிழ்நாடு முழுக்க நான் வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஊருக்கு போயிட்டு ஃப்ரீயாக ஆயிரக்கணக்கான ஹெல்மெட் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஹெல்மெட் அணிவது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நிறைய பேரோட உயிர் வந்து சேவ் ஆகுது. இப்போது இந்த
நிகழ்ச்சி நடந்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ திரும்பி வந்து அது வைரலாக இருக்குது. ஸோ ஹெல்மெட் அணிவது எவ்வளோ முக்கியம், அது வந்து எத்தனை பேரோட உயிர் அதை காப்பாற்றுறது வந்து தெரிய வரும்போது எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன் அண்ட் ஐ வெல்கம் இட். அதான் சார், அதான் சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கேள்வி எங்கேயா கேட்டிருக்கீங்களா? இப்போ ப்ரெஸ் மூலியமாக கேட்கும்போது நிறைய மக்கள் இப்போ ரீச் ஆகுது. ஸோ ஐம் ஹாப்பி இட்ஸ் ஹேப்பன்ட்.